தனிமையான வாழ்க்கை யாருக்கு? யாரெல்லாம் தனிமையை விரும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா, சில பேரை கடந்த கால வாழ்க்கைகள், நிகழ்காலத்தில் இருக்கிறது, ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட்ட அனுபவிக்காம தனிமையாகவே இருப்பாங்க. ஒரு டூர் போற இடத்துலயும் கூட அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைய சந்தோஷப்படுத்திக்காம தனியா உட்கார்ந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கே போறாங்க அப்படின்னா கூட்டமான இடங்கள்ல போய் மற்றவங்களோட கலகலப்பா இருக்காம இவங்க ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய மனநிலைகள் இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட தனிமையை விரும்புவாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழல்ல தனியா வாழணும்னு நினைக்கிறாங்க, தனிமையான வாழ்க்கை தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா, ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்ன மாதிரி தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறது, அல்லது லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 2 பேரும் இணைந்து ஏதாவது ஒரு ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிமையை விரும்புவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.